விஜய் வந்து சாரதா பார்க்க வராரு. சாரதா கிட்ட வந்து இந்த மாரி காவேரி பண்ணதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அத்த அப்படின்னு எனக்கும் ஒன்றும் புரியல தம்பி. இந்த மாரி பண்ணியிருக்காளே அவ. அவளுக்கு எதுக்கு இந்த வேலை? அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து சொல்கிறாரு காவேரியை நான் மீட் பண்ண போகிறேன் அத்தை அப்படின்னு. என்ன தம்பி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அத்தை, இன்னைக்கு சாயந்தரம் காவேரியை நான் மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். காவேரியும் வந்து சாயந்தரம் பார்க்கில் மீட் பண்ணலான்னு சொல்லியிருக்கா அப்படின்னோடனே, சரிங்க மாப்பிள்ளை என்ன பேச போகிறீங்க காவேரி கிட்ட? நான் பேசிட்டு சொல்கிறேன் அத்தை, நல்ல முடிவாக தான் நான் கண்டிப்பாக சொல்வேன். இதுக்கப்புறம் காவேரி நம்ம இப்படியே விட்டோம்னா வேலைக்கே ஆகாது. அவள் தேவையில்லாத வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவா. அதுக்கப்புறம் அது அலைன்ஸ் பார்க்குறது, எனக்கு பொண்ணு வர வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இறங்கிட்டாலும் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் இதை முனையிலே வந்து கிள்ளி ஏறி தான் கரெக்டாக இருக்கும் அத்தை அப்படின்னோடனே, சரிங்க மாப்பிள்ளை, நான் வந்து என்ன பேச போகிறேன் ஏது பேச போகிறேன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் அத்தை. ஆனால் காவேரிக்கு ஒரு நல்ல வந்து ஒரு விஷயமாக தான் நான் பண்ணுவேன். கண்டிப்பாக காவேரி மனசு கஷ்டப்படாமல் தான் நான் பேசுவேன். நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க சாரதா. இங்கே வந்து காவேரி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வந்து நம்ம விஜய் வராரு. என்னங்க நீங்கள் இந்த டைமுக்கு வர சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னோடனே, நான் எங்கேங்க லேட்டாக வந்தேன், நீங்கள் தாங்க சீக்கிரம் வந்துட்டீங்க. ஓ அப்படியா? இல்லை நீங்கள் ஃபோனில் சொன்னீங்கல்ல எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு, அதான் ஒரு யோசனையாக இருந்தது, அதான் சீக்கிரம் வந்துட்டேன் போல் இருக்குது அப்படின்றாங்க. சரிங்க சொல்லுங்கங்க, உங்களுக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? இப்போ தானேங்க வந்திருக்கோம், ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு முதல்ல உட்காருங்க ஒரு இடத்துல அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு காவேரி உட்காடுறாங்க. சரி சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இருங்க இப்போ தானே வந்திருக்கோம். சரி எதுக்காக எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிங்க? என்னங்க நீங்கள் எத்தனை வாடிங்க கேட்பீங்க இதையே? உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தான். ஓ அப்படியா? சரி என்ன ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்கல்ல, 5 வருஷமாக ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாரு விஜய். அது வந்து எனக்கு என்னமோ தெரியலங்க, கல்யாணத்துக்கு மேலே விருப்பமே இல்லைங்க. கல்யாணம் பண்ணணும்னு தோணல. அதனால தான் அப்படியே இருந்துட்டேங்க. ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி வேணால் எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணிடணும்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவங்களும் அதை பற்றி பேசலையா, நானும் அதை பற்றி பேசல. ஆனால் அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாங்க லாஸ்ட்டாக. ஆனால் இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லைங்க. அதுன்னு என் கதையை விடுங்கங்க, உங்களுக்கு தான் முக்கியம் கல்யாணம். ஏன்னா உங்களுக்கு குழந்தை இருக்குல்ல, குழந்தைக்கு அம்மா வேணும்ல அப்படின்றாங்க. ஓ அப்படியா? சரி எனக்கு எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்னு தெரியுமா அப்படின்னோன்னா, அதான் கேட்குறேன் சொல்லுங்கள் அப்படின்னோடனே, எனக்கு உங்களை மாதிரி பொண்ணு தாங்க வேணும். என்ன மாதிரியா? ஆமாங்க, எனக்கு எல்லாத்தையும் மனசில் வைக்காமல் படபடன்னு பேசிட்டு என் கூட ஜாலியாக வந்து இருந்துட்டு அதே டைமில் தேவையில்லாமல் பயப்படாமல் எல்லாத்தையும் துணிச்சலாக இருக்க பொண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஒய்ஃப் மாதிரியே நீங்கள் இருந்தீங்க, அதனால தான் உங்களை பார்த்தோன்னு எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் உண்மையை தாங்க சொல்கிறேன். உங்களை பிடிச்சிருந்த ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணத்துக்கு நான் உங்ககிட்ட சம்மதம் சொன்னேன். அதை வச்சுட்டு நீங்கள் போய் இந்த மாதிரி மேட்ரிமோனிலலாம் பொண்ணு பார்ப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அது கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லைங்க எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லை. சரிங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னோடனே, வேறு என்ன காரணம்? உங்கள் ஒய்ஃபை தானே நீங்கள் விரும்புகிறீங்க, அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கரெக்டுங்க, என் ஒய்ஃபை தான் நான் விரும்பினேன், இல்லைன்னு சொல்லியே. ஆனால் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு அடுத்து கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன எப்படி வந்தது? உங்களை பார்த்தோன்னு தான் வந்தது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றாங்க. ஏன்னா நான் உங்களை விரும்புகிறேங்க, அதுதாங்க காரணம். நான் உங்களை மனசார விரும்புகிறேன் காவேரி மிஸ் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் சரியில்லைங்க. இதில் என்னங்க சரி இருக்குது? மனசில் இருக்கிறத யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாங்க, அது தப்பே கிடையாது. மனசில் உள்ளதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் தான் பதில் சொல்லணும். எனக்கு அது என்ன இல்லை சார். சரி ஓகே என்ன இல்லை, ஆனால் எனக்கு உங்களை தவிர வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. அது கேட்டு காவேரி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், மனசு ஃபுல்லாக உங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படிங்க வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்கள் மேட்ரிமோனியில் எந்த பொண்ணை கூட்டின்னு வந்தாலும் என்னால் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கங்க அப்படின்னோடனே அப்படியே காவேரி ஒன்றும் புரியாமல் பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஆமாங்க, என் மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் முடிஞ்சால் கல்யாணம் பண்ணிக்கிங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்றாரு குலா.